நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சீரீஸில் அடுத்து பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற கோதுமை சுழியம். 10 நிமிஷம் ஊற வச்சு 1 கப் கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பை இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 3/4 கப் நாட்டு சர்க்கரை 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ. இப்போ மேல் மாவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் இந்த அளவுக்கு நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை சுழியம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் ரெசிபீஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.